அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரகு. இது ஒரு சுய பரிசோதனைக்கான நேரம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். ஒரு பெரிய கார் வாங்கணும், ஒரு அழகான வீடு கட்டணும், ஆபீஸ்ல எல்லாரும் நம்மள அண்ணாந்து பார்க்கணும். ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? திங்கள்கிழமை காலையில அலாரம் அடிச்ச உடனே, ஐயோ மறுபடியும் ஆபீஸ் போகணுமேன்னு ஒரு சலிப்பு வருதுல. ஏன் ஒரு சிலரால மட்டும் ரொம்ப ஈஸியா ஜெயிக்க முடியுது? அவங்களுக்கு மட்டும் எப்படி 24 மணி நேரம் பத்தலன்னு சொல்லாம எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க? இத பத்தி யோசிச்சு யோசிச்சு என் மண்டையே காஞ்சு போயிருந்தது. அப்போதான் பிரையன் ட்ரேசி எழுதின மேக்ஸிமம் அச்சீவ்மென்ட் புத்தகம் என் கையில கிடைச்சது. இந்த ஒரு புத்தகம் என் லைஃப்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல அந்த புத்தகத்துல இருக்கிற 12 முக்கியமான அத்தியாயங்களை நம்ம டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து கேளுங்க. ஏன்னா இந்த 10 நிமிஷம் உங்க அடுத்த 20 வருஷத்தையே மாத்தலாம். பிரையன் ட்ரேசியின் மேக்ஸிமம் அச்சீவ்மென்ட் புத்தகத்தில் ஃபர்ஸ்ட் அத்தியாயமான வெற்றிக்கான புதிய வரையறை, தி டெஃபினிஷன் ஆஃப் சக்சஸ் என்பது மிகவும் முக்கியமானது. பொதுவாக வெற்றி என்றால் பணம் அல்லது புகழ் என்று நாம் நினைப்போம். ஆனால் அவர் வெற்றியை 7 முக்கியமான தூண்களாக பிரிக்கிறார். வெற்றிக்கான 7 அங்கங்கள். முதலாவது, பீஸ் ஆஃப் மைண்ட், அதாவது மன அமைதி. இதுதான் வெற்றிக்கான முதற்படி மற்றும் மிக முக்கியமான அளவுகோல். பயத்திலிருந்தும் கோபத்திலிருந்தும் குற்ற உணர்விலிருந்தும் விடுதலை பெறுவதே உண்மையான மன அமைதி. நீங்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் உங்கள் மனதில் நிம்மதி இல்லை என்றால் நீங்கள் தோல்வியடைந்தர் என்றே பொருள். உங்கள் மன அமைதியை குலைக்கும் செயல்களை தவிர்ப்பதே வெற்றிக்கான வழி. இரண்டாவது, ஆரோக்கியம் மற்றும் ஆற்றல், ஹெல்த் அண்ட் எனர்ஜி. உடல் நலமில்லாமல் எதையும் அனுபவிக்க முடியாது. சரியான சிந்தனை, நல்ல உடல் ஆரோக்கியம் மற்றும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஆற்றல், ஹெல்த் எனர்ஜி அவசியம். வெற்றி என்பது ஓடி ஓடி உழைத்து உடலை வருத்துவது அல்ல. உடலை தகுதியாக வைத்துக்கொண்டு நமது குறிக்கோள்களை அடைவதே ஆகும். மூன்றாவது, அன்பான உறவுகளை சம்பாதிப்பது, ஹேவிங் லவ்விங் ரிலேஷன்ஷிப்ஸ். மனிதன் ஒரு சமூக விலங்கு. தனிமையில் சாதிப்பது வெற்றியாகாது. மற்றவர்களுடன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வெற்றியின் அளவுகோல். உங்கள் வாழ்க்கையில் உங்களை நேசிப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நீங்கள் எத்தனை பேரை நேசிக்கிறீர்கள் என்பதே முக்கியம். சிரிப்பு என்பது உறவின் ஆரோக்கியத்தை காட்டும் ஒரு கருவி பாஸ். நான்காவது, நிதி சுதந்திரம், ஃபைனான்சியல் ஃப்ரீடம். பணம் மட்டுமே வெற்றி அல்ல, ஆனால் பணம் இல்லாமல் வெற்றி முழுமையடையாது. பணத்தை பற்றிய கவலை இல்லாத நிலையை அடைவதே நிதி சுதந்திரமாகும். அன்றாட தேவைகளுக்காகவும் அவசர தேவைகளுக்காகவும் யாரிடமும் கையேந்தாத நிலை இருக்க வேண்டும். ஐந்தாவது, நமது வாழ்க்கையின் தகுதியான குறிக்கோள்களை தேர்ந்தெடுத்தல், செலக்டிங் வர்த்தி கோல்ஸ் அண்ட் ஐடியல்ஸ். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். காலையில் எழும்போது உங்களை உற்சாகப்படுத்தும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். மதிப்புமிக்க இலக்குகளை நோக்கி பயணிப்பது உங்களுக்கு ஒரு திசையையும் டைரக்ஷன், நோக்கத்தையும் பர்பஸ் தரும். ஆறாவது, சுய அறிவு மற்றும் சுய உணர்தல், செல்ஃப் நாலேஜ் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ். உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன, நீங்கள் ஏன் இப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் உண்மையாக உணரும்போதுதான் உங்களால் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். ஏழாவது, சுய திருப்தி அல்லது முழுமை, பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது உங்களின் முழு திறமையையும் பயன்படுத்துகிறீர்கள் என்ற உணர்வு. நான் யாராக வேண்டும் என்று நினைத்தேனோ அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற மன நிறைவு. இதைத்தான் ஆப்ரஹாம் மாஸ்லோ செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் என்று கூறுகிறார். சுருக்கமாக, வெற்றி என்பது ஒரு இடம், டெஸ்டினேஷன் அல்ல, அது ஒரு பயணம். மேற்சொன்ன 7 விஷயங்களையும் சமமாக பேலன்ஸ்டாக கையாளுபவரே ஒரு சாதனையாளர். பிரையன் ட்ரேசி சார் இந்த 2வது சாப்டர்ல
மனதின் விதிகளைப் பற்றியும் அதன் செயல்பாடுகளைப் பற்றியும் விவரிக்கிறார். நம்ம மைண்ட் ஒரு செடி வளர்க்கிற நிலம் மாதிரி. அங்க நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் வளரும். ஆஃபீஸ்ல ஒரு புது டெக்னாலஜி வருது. ஐயோ, இது எனக்கு வராது, நான் பழசிலேயே இருந்துக்கிறேன்னு சொன்னா உங்க மைண்ட் உங்களுக்கான வளர்ச்சியை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கு பதிலா இதை நான் கத்துக்கிட்டா என் சேலரி ஏறும்னு பாசிட்டிவா நினைச்சு பாருங்க. ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன், உங்களுக்கு தேவையான கோர்ஸையும் மென்டரையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் கற்கும் திறன்தான் உங்கள் எல்லைகளை முடிவு செய்கிறது. நம்ம மூளை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. அதுல விண்டோஸ் 95 வெர்ஷன் சாஃப்ட்வேர் வச்சிருந்தா இன்னைக்கு இருக்கிற கேம்ஸ் விளையாட முடியுமா? எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேச வராதுன்னு நீங்க சின்ன வயசுல ஒரு தப்பான ப்ரோக்ராம் போட்டு வச்சிருப்பீங்க. அதை முதல்ல டெலீட் பண்ணுங்க. என்னால முடியும், நான் கத்துப்பேன்னு புது சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுங்க. உங்களை நீங்களே எப்படி பார்க்கறீங்களோ அப்படிதான் உலகம் உங்களை பார்க்கும். நாம் செய்யும் எந்த செயல்களுக்கும் சில விளைவுகள் இருக்கும், அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட். நாம் ஹீரோ ஆவதும் பலிகடாவும் நமது கைகளில் உள்ளது. இதுதான் இந்த புத்தகத்தோட ஹார்ட். நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் நாம தான் பொறுப்பு. நீங்க ஒரு வேலையை தப்பா பண்ணிட்டீங்க, மேனேஜர் திட்டுறார். உடனே, இல்ல சார், அவன்தான் டேட்டா கொடுக்கலன்னு அடுத்தவன் மேல பழி போடாதீங்க. எஸ், நான் செக் பண்ணியிருக்கணும், இனிமே கரெக்டா பண்றேன்னு பொறுப்பிடுங்க. மத்தவங்கள குறை சொல்றத என்னைக்கு நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க விக்டிம் இல்லாம ஹீரோ ஆவீங்க. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை எங்கு போவது என தெரியாத பயணத்தை போன்றது. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல கோல் போஸ்டே இல்லைன்னா பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க? சும்மா ஓடிட்டு தான் இருப்பாங்க. நம்ம லைஃபும் அப்படிதான். நான் நல்லா இருக்கணும்னு பொதுவா நினைக்காதீங்க. அடுத்த வருஷம் ஜூன் மாசத்துக்குள்ள என் சேலரி 30% அதிகமாகணும், அதுக்கு நான் இந்த ஸ்கில்ல கத்துப்பேன்னு தெளிவா ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எழுதின கோல்ஸ் நிஜமாகிறதுக்கு 10 மடங்கு சான்ஸ் அதிகம். நம்ம எல்லோருக்கும் இருப்பது அதே 24 மணி நேரம்தான். அதை எப்படி நமது வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது என்பது நமது கைகளில் உள்ளது. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய எதிரி இந்த செல்போன் ஸ்க்ரோலிங் தான். ஆஃபீஸ்ல மார்னிங் வந்த உடனே முக்கியமான வேலையை செய்யாம சும்மா மெயில் செக் பண்றது, காஃபி குடிக்கிறதுன்னு டைம் வேஸ்ட் பண்ணுவோம். கடைசியில ஈவினிங் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். காலையில 2 மணி நேரம் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு மெயின் வேலையை முடிங்க. அப்புறம் பாருங்க நீங்க எவ்வளவு ரிலாக்ஸா இருப்பீங்கன்னு. நம்ம ஆழ் மனசு ஒரு அப்பாவிங்க. அதுக்கு நல்லது எது அல்லது கெட்டது எது என எதுவுமே தெரியாதுங்க. நம்ம ஆழ் மனசுக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது. ஒரு முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் போக போறீங்களா? நீங்க சூப்பரா பிரசன்ட் பண்ற மாதிரியும் கிளையண்ட் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரியும் கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் மைண்ட் தியேட்டர்ல படம் ஓட்டி பாருங்க. இது உங்க பயத்தை போக்கி நிஜமாவே உங்களை ஒரு சூப்பர் ஸ்டாரா மாத்தும். நம்ம எல்லோரையும் விரும்புவோம், ஆனால் நம்மை மட்டும் விரும்ப மாட்டோம். நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே அடுத்தவர்களை புரிந்து கொள்ள முடியும். உங்களை நீங்களே விரும்பாவிட்டால் உலகத்துல யாருக்கும் உங்களை பிடிக்காது. நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களை நீங்களே போட்டு வறுக்காதீங்க. பரவாயில்ல, நீ ஒரு மனுஷன்தான், கத்துக்கலாம்னு ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. ஐ லைக் மை செல்ஃப். இந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஒரு கம்பெனியில திறமை இருக்கிறவங்கள விட மத்தவங்களோட நல்லா பழக தெரிஞ்சவங்க தான் வேகமா வளருவாங்க. உங்க கம்பெனியில வேலை செய்யற செக்யூரிட்டில இருந்து சிஇஓ வரைக்கும் எல்லாரையும் மரியாதையா நடத்துங்க. மத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேளுங்க. ஆக்டிவ் லிசனிங் ரொம்ப முக்கியம். நீங்க கொடுக்கிற அந்த சின்ன மரியாதை உங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கி தரும். உங்க கேரக்டர் தான் உங்கள் முகவரி and உங்களோட விசிட்டிங் கார்டு பாஸ். உங்களோட ஜாப்லே நீங்க நேர்மையாக நடந்துக்கலேனா நீங்கள் அடையும் எந்த வெற்றியும் நிலைக்காது. ஒரு சின்ன பொய் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வாங்கலாம், ஆனா அது தெரிஞ்சா உங்க மொத்த கெரியரும் காலி. சொன்ன நேரத்துக்கு வேலையை முடிக்கிறது, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது, இதுதான் உங்களுக்கான ஒரு பிராண்ட் இமேஜை உருவாக்கும். நம்ம பாடி தான் நம்மளோட இன்ஜின். அதை கவனிக்காம விட்டா வண்டி பாதில நின்னுடும். ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற நிறைய பேர் பண்ற தப்பு, நைட் 2 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு காலையில 10 மணிக்கு எந்திரிக்கிறது. ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது.
இது உங்க மூளைய மழுங்கடிக்கும். ஒரு 30 நிமிஷம் வாக்கிங், 7 மணி நேர தூக்கம், இது இருந்தாலே நீங்க ஆஃபீஸ்ல மத்தவங்கள விட ஆக்டிவா இருப்பீங்க. கடைசியா, ஏன் வாழ்றோங்கிற கேள்வி. நீங்கள் ஒரு கார் தயாரிக்கும் தொழிற்சாலையில் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிரிவில் வேலை செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். தினமும் காலையில் வருகிறோம், செக்லிஸ்ட் சரிபார்க்கிறோம், ஏதேனும் தவறு இருக்கிறதா என்று பார்க்கிறோம், ரிப்போர்ட் அனுப்புகிறோம். இப்படி நினைத்தால் இந்த வேலை சில நாட்களில் உங்களுக்கு சலிப்பை தரும். ஒரு மெக்கானிக்கல் வேலையாக தோன்றும். நான் இன்று சரிபார்க்கும் இந்த ஒரு பிரேக் சிஸ்டம் அல்லது ஏர்பேக் நாளை இந்த காரை ஓட்டப் போகும் ஒரு குடும்பத்தின் உயிரை பாதுகாக்கப் போகிறது. நான் காட்டும் கவனத்தால் ஒரு விபத்து தவிர்க்கப்படலாம். ஒரு தந்தை பாதுகாப்பாக வீடு திரும்ப நான் ஒரு காரணமாக இருக்கிறேன். பணம் அல்லது பதவிக்காக வேலை செய்பவர்கள் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போவார்கள். ஆனால் நோக்கத்திற்காக வேலை செய்பவர்கள் எப்போதுமே உற்சாகமாக இருப்பார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 12 விஷயத்தையும் ஒரே நாள்ல செஞ்சிட முடியாது. ஆனா இன்னைக்கு இதுல ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. ஒருவேளை அது டைம் மேனேஜ்மெண்ட்டா இருக்கலாம், இல்ல கோல் செட்டிங்கா இருக்கலாம். அதை இன்னைக்கே ஆரம்பிங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு ரேஸ் இல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தை நீங்க ரசிச்சு செய்யணும்னா முதல்ல உங்களை நீங்க செதுக்கணும். இந்த 12 ரகசியங்கள்ல உங்களுக்கு எது இப்போ ரொம்ப தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் மாறணும்ல. மறக்காம ரீடிங் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரம் ஒரு அருமையான புத்தகத்தோட உங்களை வந்து பார்க்கறேன். வாசிப்போம், மாறுவோம். நன்றி, வணக்கம்.